அன்பிற்கினிய உறவுகளுக்கு வைகறை சங்கம அதிகாலை பொழுது வணக்கங்கள். வைகறை சங்கமம் 1 ஜூலை 2026 முதல் துவக்கப்பட்டு கூகுள் மீட் தளத்தின் வாயிலாக நடைபெற்று வரும் கற்றல், கற்பித்தல் மற்றும் கருத்து பரிமாற்ற அறிவு சார்ந்த தளம். மாதம் முழுவதும் ஒரே தலைப்பு, தினம் ஒரு கருத்துரையாளர். அதிகாலை 5:25 மணிக்கு துவங்கி 6:15க்கு பின்னூட்ட மற்றும் ஏற்புரையுடன் நிகழ்ச்சிகள் முடித்து வைக்கப்படும். இந்த மாதம் தலைப்பு நமது தளத்தின் அடிநாதமாகிய வைகறை பகுதியை ஒட்டியே அமைந்துள்ளது. அந்த வகையில் 26 நாட்கள் பல ஆளுமைகள் சிறப்பாக தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்த நிலையில் இன்று 27வது நாள் நம்மில் பலரும் அறிந்த நம்மில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை இன்று பயிற்சியை எடுக்க வந்திருக்கின்றார். அவரை பற்றிய ஒரு அறிமுக உரை. இவர் மன்னார்குடி மாவட்டத்தில் பிறந்தவர். தன் இளம் வயதிலேயே தகப்பனை இழந்த காரணத்தினால் தனது தாத்தாவால் வளர்க்கப்பட்டு அவரால் கல்வி புகட்டப்பட்டு தொழில்நுட்ப கல்வியை படித்துவிட்டு இந்தியாவின் நவரத்ன நிறுவனங்களில் ஒன்று டெல் நிறுவனத்தில் தனது பணியை துவக்கினார். பின்னாட்களில் அவர் வளைகுடா நாடுகளுக்கு பணிக்கு சென்றார். இயல்பாக ஆங்கில பேச்சில் ஆர்வம் இருந்த காரணத்தினால் டோஸ்ட் மாஸ்டர் என்கின்ற அமைப்பை உருவாக்கி அங்கு அதில் பயணிக்க ஆரம்பித்தார். பின்னர் பணி மாறுதலாக்கி மீண்டும் அவருடைய வாழ்க்கை திருச்சி மாநகரில் வந்து அமைந்தது. அங்கும் டோஸ்ட் மாஸ்டர் அமைப்பை உருவாக்கி மிக சிறப்பாக தனது ஆங்கில அறிவை வளர்க்கும் பொருட்டு இயங்க ஆரம்பித்தார். பல நல்ல அறிவு சார்ந்த தளங்களிலும் அமைப்புகளிலும் உறுப்பினராக இருந்து வரும் அவர் நூல்களை மொழிபெயர்ப்பதிலும் குடும்ப ரீதியான நூல்களை எழுதுவதிலும் ஆர்வமிக்கவர். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது அவர் வாழ்ந்து வரும் அண்ணா நகர் பகுதியில் நகரின் நிர்வாக குழு செயலாளராக செயல்பட்டு வருகின்றார். மற்றும் தனது குடும்பத்துடன் குறிப்பாக ஒரு மகன் ஒரு மகள் பேரப்பிள்ளைகளுடன் வாழ்ந்து வரும் அவர் வேறு யாருமல்ல, நமது அன்பிற்கினிய திரு வீரசேகரன் சார் அவர்கள். வீரசேகரன் சார் அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்து தளத்தை அவர்கள் ஒப்படைத்து வைகறை பொழுதில் வீறு கொண்ட அவருடைய உரையை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம் என்று கூறி அவரை வரவேற்று தளத்தை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பின் பேரூற்றாய் அறிமுக நல்கிய சிற்றறிவாளன் எனக்கோர் பேறு பெற்ற அறிமுக உரை நல்கிய லட்சுமி கடாட்சியம் பொருந்திய நமது அன்பு சகோதரர் லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி, அன்பு கெழுமிய சோதரர்கள், இந்த வைகறை சங்கம வைகறை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு உரையில் செல்கிறோம். இன்று நமது அன்புக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் எப்பொழுதும் காரணமாக அதற்கு உருவாக இருந்த நமது ஏவுகணை மாமனிதர் என்று நம்மால் போற்றப்பட்ட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2015 மறைந்த நாளில் அவருக்கு நம் அனைவரின் சார்பாக ஒரு நினைவஞ்சலியை பணிவோடு செலுத்தி கொண்டு இந்த உரைக்குள் செல்லுகிறோம். அண்ணே அண்ணே, எத்தனை நாளா நான் அழுதுகிட்டே உங்க பின்னாடி வர்றேன், எனக்கு கொஞ்சம் கொடுக்க கூடாதானே? என்ன இப்படி உங்களுக்கு நேத்தும் அழுதுகிட்டு நான் வந்தனா இல்லையாண்ணே? டேய், உனக்கு இப்ப என்னடா வேணும்? என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா? நேத்து வந்தேன், இப்பவும் ஒடியாரன் இல்லைண்ணே. ஒடியார சரி,
வண்டிக்கு பக்கத்துல வந்தீங்கன்னா அவ்வளவுதான். இடிச்சதுன்னா உங்க தாத்தா கம்பை எடுத்துக்கிட்டு என்ன துரத்திக்கிட்டு வருவாரு. வண்டிக்கு அந்தாண்ட வாடா ஓடுறா. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமாவே இல்லையானே? என்னதான்டா உனக்கு இப்ப வேணும்? கொஞ்ச நேரம் நான் வண்டிய ஓட்டுறேன்னு. ஏலே, இந்த வண்டிய, மாட்டு வண்டிய நீ ஓட்டுறியா? இது என்ன அவ்வளவு அப்படியே அப்படியே நீங்க ஓட்டிட்டு போயிடுவீங்களா? அண்ணு, நான் ஒண்ணு சொன்னா நீங்க கோச்சுக்க கூடாது, சரியா? நீங்க கத்துக்கிட்டப்பவும் கஷ்டமா தானே இருந்திருக்கும். டேய் டேய், பெரிய ஆளுடா நீ. சரி சரி நிறுத்துறேன், ஏறு ஏறு, நிறுத்துறேன் நான் வண்டிய. ஹே, ஹே, ஹே. பின்னாடி கால அந்த இதுல வச்சு மெல்ல ஏறுறா, மெல்ல ஏறுறா. புடிச்சுக்கிட்டு ஏறு. ஒடியா ஒடியா, இங்க முன்னாடி வா, முன்னாடி வா. இந்தா, இது பேரு மூக்கணாங்கயிறு. 2 இந்த நம்ம இது இருக்கு இல்லையா, ராமு அது தேனு, இந்த 2க்கும் உள்ள மூக்கணாங்கயிறு இது. அது நீ நல்லா புரிஞ்சுக்கடா. ராமு வந்து சாதாரண பய, லேசுப்பட்ட பய இல்ல, அவன் கெட்ட ஜாதி பய. அவனை நீ அவ்வளவு அப்படியே பிடிச்சிட முடியும்னு நினைக்காத, ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன, ரைட்டா? இப்போ ஓட்டு. ஹே, ஹே, ஹே. இன்னும் இழுத்து புடுறா, இந்த இத மூக்கணாங்கயிற இன்னும் கொஞ்சம் இழுத்து புடுறா. அப்படிதான் அப்படிதான். பாரு, ராமு இழுக்கிறான் பாரு, கொஞ்சம் அப்படியே மூக்கணாங்க, ராமு மூக்கணாங்கயிற கொஞ்சம் இழுட்டா. ரைட் ரைட். அன்புகளுமைய சோதரர்கள், சோதரிகள், அந்த நாள் ஞாபகம் என் நெஞ்சிலே வந்தது. எருவை ஏத்திக்கிட்டு போற மாட்டு வண்டிய ஓட்டணும்னு கெஞ்சிக்கிட்டே ஓடி, நான் ஒரு இடத்துல ஓடனா என்னோட ஃப்ரெண்டு அவன் இன்னொரு வண்டியை துவக்கிட்ட அந்த அண்ணன்ட்ட ஓடி அப்படியே கெஞ்சி ஓடி அவங்க கொடுத்து. இதுல ஒரு விழுமியம், மனித விழுமியம் இருக்கு. கொடுக்கறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, 4 அந்த மூக்கணாங்கரையையும் ஃபுல்லா நம்ம கையில கொடுத்துட மாட்டாங்க. அவங்க பின்பக்கம் உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை முன்னாடி உட்கார வச்சு அந்த கயிறை அவங்க வச்சுக்கிட்டு நம்மளை சும்மா பிடிக்கிற மாதிரி. இப்பதான் அது தெரியுது அந்த இது. அப்ப தெரியல, நம்ம தான் ஓட்டுறோம், ஹே நம்ம தான் ஓட்டுறோம், பத்தியா நான் வண்டியை ஓட்டுறேன், அந்த இது இருந்தது. இன்னைக்குதான் அதனுடைய சூட்சமும் தெரியுது. அவங்க பிடிச்சுக்கிட்டு இந்த பயலை ஃபுல்லா விட்டுறக்கூடாது, விழுந்துருவான். அந்த விழுமியம் அங்க இருந்தது. 1. 2வது விழுமியம் என்ன தெரியுமா? நாங்க பார்த்த வரைக்கும் உண்மையா சொல்றோம், இந்த மாடு, எருமை அப்படியெல்லாம் பேசுனது இல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர், காரண பெயரா இருக்கலாம். ராமு, தேனு, லட்சுமி, கீதா, ஏதோ ஒரு காரண பெயர். மாடுன்னு கூப்பிட்டதே இல்லை. இந்த விழுமியம் இன்னும் வருது. இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டிக்கு போகுமா நம்ம? ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தனே நண்பனே நண்பனே. இந்த வரிய நான் பாடிட்டேன். இதுக்கு அடுத்த வரிய யாராவது பாடுங்க பார்க்கலாம். இந்த நாள் அன்று இல்லையே நண்பனே நண்பனே. நன்றி ஐயா, நன்றி நன்றி. அதுக்குத்தான் வந்தேன். இந்த பாடலுடைய அடுத்த வரிய நம்ம இன்னைக்கு அப்படி பாடணுமான்னா இல்ல, பாட வேண்டியில்ல. இந்த நாளும் இனிய நாளும் எந்நாளும் நம் அன்பு நாளாய் வைகரை சங்கமாய் மலர்ந்ததே மலர்கிறதே இன்பமே இன்பமே இன்பமே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, இந்த நாளும் வைகரை சங்கமாய் மலர்கிறதே இன்பமே இன்பமே. இப்படி பாடலாம்ல, பாடணும். காரணம் என்னன்னா, வைகரை சங்கமம்னு நம்ம இந்த அன்பு வைகரை சங்கமம் மலர்ந்த அந்த துவக்க நாள், அதுக்கு நம்ம நினைவை அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு போமா. ஜூலை 1ஆம் தேதி 1/7/2026 1/7/2000 அப்படியே அதை அப்படியே கூட்டு தொகையை கூட்டுவோம். 1 7 8, 8 2 10, 10 2 12, 12 6 18, 18 அப்படியே கூட்டுங்க 9. 9ங்கிற அந்த எண் இருக்கு இல்லையா, அதனுடைய நிலைத்தன்மைய 9ஓட
கூட்டுனாலும் அதே எண்ணை வச்சு கூட்டினாலும் அந்த தொகை வரும், பெருக்கினாலும் வரும். எண்ணும் போது 72, 72 கூட்டினா 9, 99 91, ஓ சாரி, ஆறும்போது 54. ஏதோ பேர் கணக்குல நான் கொஞ்சம் வீக்கு. ஆறும்போது 54, 5 4 கூட்டினா 9. 9 நிலைத்தன்மையா இருக்கும். நாம் தொடங்கிய நாள் வைகறை சங்கமம் என்று நாம் தொடங்கிய நாள் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பின்பம் வைகறை சங்கமும் நிலைத்து நின்று வளர்ந்து வரும். நம் அனைவரின் அன்புள்ளத்தோடு நம் எதிர்கால சந்ததியின் கரங்களில் இவை தவழும். இது வைகறை. சரி, இப்ப சங்கமங்கிறதுல அந்த ஒண்ணுல மட்டும் கொஞ்சம் நம்ம பார்ப்போமே, அந்த தலைப்புக்காக. சங்கமம் அப்படிங்கிறதுல நான் உங்கள்கிட்ட இப்ப ஆர்கியூ பண்ணுவேன். என்னங்க நீங்க பெரிய சங்கமம்னு வச்சிருக்கீங்க? சங்கம்னு தானங்க வைக்கணும். தொழிலாளர் சங்கம், விவசாயிகள் சங்கம், மாணவர் சங்கம் எல்லாம் சங்கம்னு தாங்க இருக்கு. நீங்க என்ன சங்கமம்னு என்னமோ ஒண்ணு வைக்கிறீங்க. ச இங்க இன்னொரு ம இம், சங்கம்ங்கிறதுக்கும் இன்னொரு மாவை மட்டும் சேர்த்துக்கிறோம். அதுல எவ்வளவு பெரிய இது வருது பாருங்க. என்ன இந்த ஒரு வார்த்தையில என்ன மாதிரி வருது பாருங்க. கெமிக்கல்ல, கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு சொல்லுவோம், மிக்சர், காம்பவுண்ட், கேட்டலிஸ்டிக். இதுல மிக்சர்னு சொல்றதுல ஒரு எளிமையா பார்த்தோம்னா, பொரி, நம்ம வந்து பொரிக்கடலை எல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா, அந்த பொரிக்கடலை அப்படியே எடுத்துங்க. பொரி இருக்குது, கடலை இருக்குது, ஜீனியை கலக்குறீங்க, அதோடு தேங்காய் துருவி போடுறீங்கன்னே வச்சுங்க. நீங்க அடிஷனலா ஒரு தேங்காய் சின்ன சின்ன துண்டா துருவி போடுறீங்க. இவ்வளவும் செஞ்சீங்கன்னா அது மிக்சர். அதை என்ன எடுக்கும், நீங்க பிரிக்கணும்னு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் பிரிக்கணும். எனக்கு இது பிடிக்காது, தேங்காய் பிடிக்காது, தேங்காய் எல்லாம் தூக்கி எறியணும். எனக்கு கடலை பிடிக்காது, கடலை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். எளிமையா பிரிச்சிருவேன். அப்படி அக்கா பிரிச்சு பொறி மட்டும் இந்த இருக்கு பாருங்க, பொறி மட்டும். எனக்கு பொறி மட்டும் தான் பிடிக்கும் இது. ஆனா சங்கமங்கிறதுல இருக்கிற சங்கத்துக்கும் சங்கமத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? காம்பவுண்ட். H2O, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைனிங் வித் 2HO வாட்டரா மாறுது. அந்த வாட்டரா மாறணும்னா நான் போய் எனக்கு வாட்டர் பிடிக்காதுங்க, ஹைட்ரஜன் தாங்க வேணும், டபக்குன்னு பிரிச்சிட முடியுமா? பிரிக்க முடியாது. வைகறை சங்கமம்ங்கிறது நம்ம இணைந்தவர்கள். இது கூட்டம் அல்ல, குழு. 1000 பேர் கூட்டமா கூடலாம், அது கரெக்ட், அதுவும் நல்லதா இருக்கலாம், நல்ல நிகழ்ச்சிக்காக கூடலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா குழுங்கிறது டீம். ஒரு குழுங்கிறது எல்லாம் இணைந்தது, பிரிக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் பொறுப்பு நான். அந்த குழுவுல ஒருத்தர் ஒரு சிறு தவறு செஞ்சாலும் அதுக்கு நானும் பொறுப்பு. ஒரு நல்லது செஞ்சாலும் நாங்க எல்லாம் சேர்ந்துதான் செஞ்சோம், ஒருத்தர் மட்டும் அவர் மட்டும் செய்யல. இந்த பெருமை மிகுந்தது சங்கமம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை. இப்ப அந்த தொடக்க நாள்ல ஒரு பெரிய சிறப்புகள்லாம் உண்டு. 19 பேர் வாழ்த்துறை வழங்கணும். முதல் நாள்ல 19, ஏன்னா இயற்கை வாழ்த்துறை வழங்கணும்னு 19. ஆனா 14 நிமிஷத்துல அன்றைய பொலிவாளர் 14 நிமிஷத்துல, ஏன்னா அவருக்கு நேரம் இல்லை. அப்ப இதுல அதை கவனிச்சோம்னா தெரியும். அதுதான் அவர் வந்து, என்ன நீங்க என்கிட்ட 14 நிமிஷம் தான் கொடுத்துருக்கீங்க, நானும் இன்னும் 30 நிமிஷம் தான் பேசுவேன் சொல்லவில்லை. பிருத்திவிராஜன் ஐயா அவர்கள் ரொம்ப பணிவா சொன்னாரு, நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மிங்கன்னு. எல்லாத்தையும் 30 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் கொடுக்கறதையும் கொடுத்துட்டு, நான் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் தாங்க, இன்னும் இப்போ இந்த மாதம் பூரா கொடுப்போம் நாங்க. இப்ப ஒரு வாழ்த்துறை வழங்கிய ஒரு சகோதரர் அவர்கள் ஒரு அக்ரோனியம் கொடுத்தாங்க. அந்த அக்ரோனியம் எதுனாலும் வச்சுக்கிட்டாலும் அதை வந்து முக்கியமா நான் இப்ப வந்து சொல்ல வரேன். ஏன் அதை சொல்றேங்கிறது ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, அது இன்றைய தலைப்புக்கு மட்டும் அல்லது இந்த மாத தலைப்புக்கு மட்டும் பொருந்துவது அல்ல. இன்னும் 10 வருஷங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறோம் ஒரு மாசத்துக்குன்னா, அந்த தலைப்புக்கும் இதில் உள்ளவைகள் தொடர்புடையன. அப்ப அவர் என்ன ஐயா வந்து என்ன கொடுத்தாருங்கிறத நான் இங்க சொல்லிடுறேன். அருணகிரி ஐயா அவர்கள் வேல்யூஸ், அக்கௌண்டபிலிட்டி, இன்க்ளூசிவ்னஸ், growth,
அச்சீவ்மெண்ட், ரெஸ்பெக்ட், அவேர்னஸ், இன்டெகிரிட்டி. இதுல என்ன பொறுப்பு, இயல்பு, வளர்ச்சி, சாதனை, மரியாதை, விழிப்புணர்வு, நேர்மை, இதெல்லாம் ஒரு பக்கம். சங்கமம்ங்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு ஒரு அக்ரானிம். அதுல என்னன்னா சர்வீஸ், சேவை, அஃபெக்ஷன், அன்பு, நொபிலிட்டி, உன்னதம், கிராட்டிடியூட், நன்றியுணர்வு, ஆக்டிவ்னஸ், செயல்திறன், மோட்டிவேஷன், ஊக்கம், உத்வேகம், ஆஸ்பிரேஷன், உயர் இலக்கு, மாஸ்டரிங், செயல்திறனை நம்ம அக்யூர் பண்ணிக்கிறது. மாஸ்டரிங், ஐ அம் த மாஸ்டர் இன் தட் சப்ஜெக்ட் சார் அப்படின்னு சொல்ல முடியற அளவுக்கு அதை அக்யூர் பண்ணிக்கிறது, எடுத்துக்கிறது. அது இவ்வளவையும் கொடுத்துட்டு ரொம்ப ஹம்பிளா சொன்னாரு, நான் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கேன் மற்றவங்க. இது எல்லா காலத்திலையும் பொருந்தக்கூடிய அது ஒண்ணு. அடுத்து அந்த 14 நிமிஷத்துல பேசினார் இல்லையா, அவர் ஒரு 10 கட்டளைகளே கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இந்த தலைப்புல என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம பேசலாங்க அப்படின்னு 14 நிமிஷத்துல 10 பெரும் தலைப்புகளை கொடுத்துருக்காரு. அது என்ன? அது காலங்கள் இந்த ஒரு நாளை 24 மணி நேரத்தை நம்ம 4 மணிகளா 6 பகுதியா பிரிக்கிறோம். அது என்ன? வைகறை, காலை. வைகறை தான் நம்ம எல்லாரும் இப்ப இது பண்றது. காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், இப்படி 4 மணி நேரமா பிரிக்கிறதுல அந்த காலங்கள்ல மட்டும் இல்லாம அந்த காலங்களை 5 திணைகளோடு குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல். நெய்தல்ங்கிறது கடல்ல, இது எல்லாத்தோடையும் சேர்த்து சொன்னாரு. கடல் நீருக்கு ஒரு பெரிய தத்துவம் உண்டு இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எங்கெங்க இருந்தோ ஆறு வரும், என்னென்ன கலர்லயோ தண்ணீர் வரும். ஆனா கடல்ல கலந்துட்ட பிறகு அதை பிரிக்க முடியுமா? கடல் நீர் எல்லாம் நீ இந்த ஊர்ல இருந்து வந்தவன், உன்னை வேணான்னு கடல் ஒதுக்காது. நீ இப்படிப்பட்டவன், நீ இந்த கலர்ல வந்த, அதனால நான் உன்னை ஒதுக்குறேன் இல்ல. கடல் நீர் எல்லோரையும் அரவணைத்து சமுத்திரமாக உயர்ந்து, சமுத்திரமாக உயர்ந்து நிற்கும். அந்த நிலை வேணுங்கிறதுக்காக தான் அவர் அது சொன்னாரு. அடுத்தது அவரு வெல்த், ஹெல்த், வெல்த், ஸ்பிரிட். இதுல அது அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவரு பிருத்திவிராஜன் ஐயா கொடுத்தது ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ். உங்களுடைய மத சம்பந்தப்பட்ட நல்லெண்ணங்கள், நம்பிக்கைகள். நீங்க எந்த மதத்தை சார்ந்தவனாங்களும் இருங்க, ஆனா அந்த நம்பிக்கை, முழு நம்பிக்கை, ஈடுபாடு, அதுதான் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ். டைம் மேனேஜ்மெண்ட், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது அடுத்தது லைஃப் ஸ்டைல். ஒரு மரம் இருந்ததுன்னா அது எப்படி வளரும், அதோட ஸ்டைல் எல்லாம். பறவைகள் எப்படி இருக்கும், தாவரவியல், மருத்துவம். அதுல இயற்கையான மருத்துவங்கள் எப்படி நம்ம முன்னோர்கள்லாம் வச்சிருந்தாங்க அது. அடுத்தது எசென்சியல் சர்வீசஸ். எது தேவை, நான் என்கிட்ட கொடுக்குறேன், நான் ரொம்ப கொடுக்குறேன் இன்னைக்கு பத்தியா அந்த உலகத்துக்கு அவ்வளவே கொடுத்துட்டேன். எப்பா நீ கொடுக்குற எதுப்பா தேவை அதுக்கு? இப்ப உலகம் உன்கிட்ட இதை கேட்டுதாப்பா, நீ கொடுக்கறதுனால நன்மையாப்பா அது அப்படின்னு யாரும் கேட்டா இல்லை. தேவையானவற்றை, உலகுக்கு தேவையானவற்றை, ஒரு சிறு துரும்பா இருந்தாலும் கொல்லும் வகையான அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். அதே மாதிரி நம்ம மணின்னா வி ஆர் ரேட் ரேஸ்ன்னு சொல்றோம். இப்ப ஓடிக்கிட்டே இருக்கும், பணத்தை நோக்கி. பணத்தை பறிக்கணும், அங்கிருந்து எடுக்கணும், இங்கிருந்து எடுக்கணும், வரணும், சம்பாதிக்கணும், எல்லாம் சரி. வள்ளுவரும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டாரு. அது அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லைன்னு அப்ரப்டா சொல்லாம நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்ரப்டா சொல்லாம இல்லாக்கி அங்கு உங்களுக்கே தெரியுமே, ஆக பொருளும் வேணும். இது 10ஐயும் அப்படியே கோர்வைப்படுத்தி 10 கட்டளைகள் இல்லையா, மத இதுல இருக்கு, அது மதத்துல இருக்குங்கிற மாதிரி நம்ம வேண்டியல. இந்த 10 கட்டளையும் அன்னைக்கே கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த அக்ரோனியம் 2-3 எடுத்துக்கிட்டு இதுக்கு அப்புறம் வந்த பலதையும் எடுத்துக்கிட்டு போனோம்னா எதிர்காலத்துல எல்லாத்துலயும் இதை பயன்படுத்தலாம். எங்கேயோ ஒரு இடத்துல நிச்சயம் பயன்படுத்தலாம். எனக்கு பேசவே தெரியாது, நான் வர்றேன்னு வச்சுங்க, உண்மையா அதுதான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அப்படியே ஏறி மேடையில நின்றேன்னா காவிரி ஆறு என் உடம்புல இருந்து ஓடும். அது வேர்வை. பயத்திலேயே காவிரி ஆறு ஓடும் அப்படியே உடம்புல இருந்து, பயத்துல, வேர்வையில.
இப்ப ஓரளவுக்கு பண்றோம்னா இந்த மாதிரி கொடுப்பவர்களிட இருந்து எடுப்பதுதான். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சரி நம்மளும் எப்படி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு வர்றது. இப்ப என்னுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல பிஹெச்எல்ல இருக்கிறப்ப இன்னும் நேரம் இருக்கிறப்ப எந்த நேரத்திலையும் குறுக்கிட்டு நிறுத்த சொல்லிடுங்கயா. பிஹெச்எல்ல இருக்கிறப்ப வைகறை பொழுதுங்கிறது சொல்றேன். 8 மணிக்கு அங்க பஞ்சு அடிக்கணும். இங்க இருந்து 4-5 கிலோமீட்டர் சில நாளைக்கு, எல்லா நாளும் நான் பெருமை பேசிக்கிற முடியாது, சில நாளைக்கு 7 மணிக்கு அங்க இருப்பேன். பஸ் எல்லாம் விட்டுட்டு, ஏன்னா அந்த பிஹெச்எல் பஸ் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வரும். அதுக்கு முன்னாடியே நடந்து போய் 7 மணிக்கு அங்க இருப்பேன். என்னன்னா கிளிப்பர் டிபேஸ் டேட்டா பேஸ்ன்னு இருந்தப்ப கிளிப்பர்னு ஒண்ணு இருந்தது. இதுவும் அதே மாதிரி செய்த இதுல எதுவும் முக்கியமா நல்லதா இருக்கான்னு பார்ப்போம்னா அதை நோண்டிட்டு இருப்பேன் இந்த 8 மணி வரைக்கும். ஏன்னா உண்மையான ஒர்க்கிங் டைம்ல அது மாதிரி செய்யக்கூடாது. நான் வந்து டேட்டா பேஸ்ல தான் பார்க்கணும். ஆட்டோ கேடு அப்படின்னு ஆட்டோ கேட்ல தான் டிராயிங் போடணும். நான் டிராஃப்ட்மேன் ஆட்டோ கேட்ல தான் போகணும். அதுக்கு முன்னாடி ஆன்பில்னு ஒண்ணு இதுல இல்லாத ஏதாவது அதுல இருக்கான்னு கொஞ்சம் நோண்டி பார்ப்போம். இதுக்காக அந்த முன்காலை பொழுதுல கொஞ்சம் முன்னாடியே போறது. அப்ப அன்னைக்கு நான் ஏந்திரிக்கிறதும் இந்த மாதிரி எந்த நேரம்லாம் எனக்கு தெரியல. முன்னாடி ஏந்திரிச்சு வைகறை பொழுதுல போயிருக்கேன். அது சரி. இப்ப 2002 சவுதியில இருக்கேன். எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறப்ப ஒட்டகங்கள் மாதிரி எங்க முதுகுல சுமைய சுமஞ்சுட்டு போறோம்னு தான் ஒரு மேத்தாவோ கவிஞர் எழுதியிருப்பாரு. நான் மறந்துட்டேன் யாருன்னு. சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள்ங்கிற தலைப்பு. நாங்கெல்லாம் உழைக்க தயா போறோம், அங்க போய் என்ன ஜாலியாவா இருக்கும்னு. ஆனா எங்களுக்கு ஆண்டவனுடைய அருளால ஒண்ணு கிடைச்சது. பல நண்பர்கள் தமிழ் ஆர்வம் மிக்கவர்கள் எல்லாம் இது பண்ணி தமிழர் பேரவைன்னு உருவாக்குனாங்க. அதுல எனக்கும் ஒரு சிறு அங்கம் நானும் எடுத்துக்கிட்டேன். அப்ப தமிழர் பேரவையின் பெரிய நிகழ்ச்சியா நாங்க வந்து கவியரங்கம், பட்டிமன்றம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு இது பண்ணப்ப கவிதை எல்லாம் பண்ணிட்டாங்க. நானும் கவிதையில ஒண்ணு எழுதி வீரம்னு பத்தி பேசினேன். அப்ப எனக்கு ஒரு காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக தன் பொல்லாசிரியங்க மாதிரி கவிதை நம்ம எழுதி பார்ப்போமோன்னு ஒண்ணு எழுதினேன். அது என்னன்னா பொங்கல் வாழ்த்து. இங்க பாருங்க, இப்ப வச்சிருக்கேன். அதை சும்மா நான் படிக்கிறேன், நீங்க நேரத்தை கழுதி அது வந்து நான் பார்த்துக்கலாம். மலர் போலும் மங்கையர்கள் நாற்று நட, அவர் மலர்பாதம் சேற்றினிலே நடனமிட, குலுங்குகின்ற வளையோசை தாளமிடும், அவர் குரலோசை கேட்டு குயில் நாணமிடும். மங்கையர் வந்து நாத்து நடுறப்ப அவங்க கையில இருக்கிற வளையோசை குலுங்குறதுல குயிலே வந்து என்ன இவ்வளவு அழகா அது சத்தம் வருதுன்னு நாணமிடும். தென்றலிலே பசும் பயிர்கள் அலைபோல் ஆடும், அந்த தேனினிய காட்சியையே மனமும் நாடும். அவர் நட்ட விதை ஒவ்வொன்றும் 100ஆய் மாறி நம் நானிலமே உண்பதற்கு அருள் சுரக்கும். அவர் நட்ட விதை ஒவ்வொன்றும் 100ஆய் மாறி நம் நானிலமே உண்பதற்கு அருள் சுரக்கும். வகை வகையாய் நெல்மணிகள், இடையிடையே பயிர் வகைகள், வலுவான செங்கரும்பு, குலை குலையாய் செவ்வாழை, கொஞ்சுகின்ற மஞ்சளோடு கொத்தாய் இஞ்சி, கொஞ்சுகின்ற மஞ்சளோடு கொத்தாய் இஞ்சி என இவை அனைத்தும் விளைவதற்கு எவைதான் வேண்டும்? காவிரியில் நீர்மலர்கள் பூக்க வேண்டும், அதை கடைமடையின் வயல்களிலும் தேக்க வேண்டும். உலகனைத்தும் அனைவருக்கும் சமமாய் பாவி உயர்ந்து நிற்கும் உழவர் தம்மை காக்க வேண்டும். உழவர உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர்னு வள்ளுவர் சொன்னாலே அந்த உழவர்களை நாம் காக்க வேண்டும். இல்லத்தில் பொங்குகின்ற பொங்கல் போலும் இதயத்தில் பொங்குகின்ற உணர்வை கூட்டி உணர்வாலே பகருகிறேன் பொங்கல் வாழ்த்து. உழுதொழிலை இமை போல காப்போம் வாரீர், அன்புடன் வீரா. இதுதான் பொங்கல் வாழ்த்தா நான் எழுதின இந்த இது அது முடிஞ்சிச்சு. அடுத்ததுதான் வேடிக்கை. என்ன நீங்க அடிக்க கூடாது நான் சொன்னேன்னா உங்களுடைய நேரத்தை கருதி இது நான் அடிச்சிடாதீங்க. யாரும் என்கிட்ட வந்து ஏன்னா நீ கிறுக்கிறதெல்லாம் எங்களை பார்த்து நீ உன் கிறுக்களை கொண்டாந்து பார்த்திபன் சொல்லுவார் இல்லையா, இயக்குனர் பார்த்திபன், நான் கிறுக்கிட்டு இருப்பேங்க அங்க அப்பப்பன்னு, அது மாதிரி நீ கிறுக்கிறதெல்லாம் எங்களை பார்த்து இது பண்றியான்னு
எனது திருமண நாள் 16/2/1983. 20 ஆண்டுகள் கழிச்சு 2003ல சரி நான் அங்க இருக்கேன் சவுதியில, துணைவியார் இங்க இருக்காங்க இந்தியாவுல. அப்பெல்லாம் அவங்களுக்கு சவுதினா எங்கன்னே தெரியாது, வந்ததில்லை. அதுக்காக ஒரு எழுதுவோமேனு 20 வருஷம் ஆயிருக்கு திருமண வாழ்க்கை. நம்ம இலக்கியத்துல பார்த்திருக்கோம், இன்னா 40 20 இனியவை 40ன்னு, இன்னா 40 இனியவை 40ன்னு. அப்ப 40 வருஷம் கழிச்சுதான் நம்ம எழுதணுமா? வேணாம், அந்த 20 வருஷத்திலேயே எழுதுவோமேனு ஒரு கவிதை எழுதுனதான். அதான் என்னன்னா, மரகத மணியே 1, மாமணி மலரே 2, மாமலை சுடரே 3, மங்கிடா நிலவே 4, மங்கையர் உயர்வே 5, மாதவ பயனே 6, முக்கணிச் சாரே 7, முக்கடல் முத்தே 8, அன்பு நீர் ஊற்றே 9, அமைதி கடலே 10, பாவை எனுமோர் பவளத்தேரே 11, தேனுனும் மினிய நல் தீஞ்சுவை அமுதே 12, துயர்தாங்கிடும் என் சுமைதாங்கி கல்லே, துயர்தாங்கிடும் என் துயர்தாங்கிடும் என் சுமைதாங்கி கல்லே 13, துணையாய் நிற்பதில் நற்றுணை இமயமே 14, ஆலோசனைதனில் அமைச்சனோ நீ 15, ஆற்றல் மொழியின் இலக்கண நூலே 16, அன்னமிடுகையில் அன்னையே 17, பணியிடை புரிவதில் சோர்விலா சேடியே 18, ஈடிலா அன்பின் அமுத சுரபியே 19. இந்த 19 எழுதிட்டேன். அடுத்ததுதான், நம் கண்ணின் மணிகளாம், நம் கண்ணின் மணிகளாம் ரம்யாமா முரளி அப்பாவை இனிமையாய் காக்கும் இதய கோவிலே 20. 2 பிள்ளைங்களையும் நீதான், நான் பாட்டுக்கு ஓடிய வந்துட்டேன், நீதான் பார்த்துக்கிட்டு இருக்க. இதய கோயிலே 20. வேண்டினேன் வேண்டினேன் என்னவன் முருகன் அன்னவன் தன்னிடம் அகத்திடை வேண்டினேன், எத்தனை பிறவிகள் உண்டெனினும் அத்தனை தனிலும் உந்தன் கரத்தை உவந்தே பிடிக்க வேண்டினேன் வேண்டினேன் என்னவன் முருகன் அன்னவன் தன்னிடம் அகத்திடை வேண்டினேன், உயிரின் உயிரே உணர்வின் உயிரே வாலிய மலரே வாலிய நலனே அன்பின் மாதேவன். அப்ப நான் பேரை மாதேவன் சொல்லிட்டு அலைஞ்சேன். ஏன்னா மாதுரி தேவன், ஒரு மாதுரிங்கிறது என்னுடைய துணைவியார் பெயரு. நான் நிக் நேம்ல மாதேவன் எல்லாம் சிலது இது பண்ணியிருக்கேன், அந்த நேமை மட்டும் இதுல போட்டிருக்கேன். இதுதான் அந்த இது. இப்போ நான் வேற ஒரு சின்ன செய்தியை மட்டும், நேரம் இருக்கான்னா நேரம் இருக்கு. இப்போ ஒரு சின்ன செய்தியை மட்டும் நான் சொல்லுவேன். இன்றைய நாள்ல நம்ம வைகை சங்கமத்தில் எல்லாம் இணைஞ்ச பிறகு பல மனநிறைவுகள் எனக்கு எப்பப்போ ஏற்படுது, ஒவ்வொரு நொடியில. அதெல்லாம் சொன்னா வெறும் டோன்ட் பீட் யுவர் ஓன் ட்ரம்பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பீட் யுவர் ட்ரம்பட்ஸ், சும்மா இதை கொட்டாத உன்னை பத்தி அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதெல்லாம் இல்லை, அது நிறைவு, நமக்கு மன நிறைவு. ஒன்னே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன். நான் உழவார பணின்னு கோயில்ல போய் விளையாண்டுட்டு போய் கோயில்ல சின்ன ஒரு இதை பணியை செய்கிறப்ப அந்த நடைபாதை ஒண்ணு இருக்கும். அதுல குழந்தைகள்லாம் ஒடியாந்து அவங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஒடியாந்து ஓடி போய் சுத்திட்டு வருவாங்க கோயில. அந்த நடைபாதையை ஒட்டி செடி அது ஃபிளாட்டா தான் போட்டிருக்காங்க, பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா அதை ஒட்டி வர்றதுல ஒரு சின்ன செடி முளைச்சு அது ஒரு ஒரு கொடி மாதிரி பறந்து அப்படி வரும். அதை போய் நான் என்ன பண்ணுவேன்னா புடுங்கிடுவேன். இப்ப நல்லா சொல்லுங்க, அது என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. திட்டுமா திட்டாதா? ஏன்டா என் உயிரை எடுக்கவே நீ வந்தியாடா? திட்டுமா திட்டாதா? அப்ப நான் எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னா, நம்ம ஒரு இதை சொல்லுவோம், எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் அப்படின்னு சொல்லி தப்பிப்போம். நான் அம்பு தானே, அவன் தானே வெளில விட்டான், அவனை திட்டுவியா, என்ன போய் திட்டுறிய? இதுதான் செய்வோம். ஆனா அதற்கு சிறிய மாற்றம் எனக்கு இங்கு கிடைத்த மாற்றம் தான் அது.
வேற எங்கேயும் கிடையாது. வைகறை மாதிரி நமது இணையத்துல கிடைச்சது. அதுக்கு பதிலா அதுகிட்ட சொல்றது, நீ நன்றியை எனக்கு சொல்லாத. என்ன, நான் அதை செடியை புடுங்கி தூர போடுறேன், அது எனக்கு நன்றி சொல்லுதான். என்னங்க இது கான்செப்ட்? செடியை புடுங்கி தூர போடுறேன், அது எனக்கு நன்றி சொல்லுதான். ஏன் நன்றியை எனக்கு சொல்லாத, அந்த இறைவனுக்கு சொல்லு. அவன் தான் என்ன ஒரு கருவி மாதிரி பயன்படுத்தி உனக்கு ஒரு பெரிய சொர்க்கத்தை கொடுத்துருக்கான். இந்த நொடியிலேயே நீ சொர்க்கத்துக்கு போனாலும் இன்னொரு இடத்துல உன்னை விதையா போட்டு முளைக்க வச்சிடும். உன்னை அழிக்கல, நான் தூக்கி போடுறேன், அவன் அழிக்கல உன்னை, உனக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கான். அதனால அவனுக்கு நன்றி போய் சொல்லு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். இதுதான் நமது வாழ்க்கையினுடைய சில நிகழ்வுகள். நம்ம மாற்றுகின்ற எல்லா நேரத்திலையும், எவ்வளவு நீங்க 96 வயசு 97 வயசுனா இட் இஸ் ஒன்லி a கவுண்ட், இட் இஸ் ஒன்லி a mere நம்பர். நீங்க யூ கேன் லேர்ன் ஃப்ரம் எனிபடி. 2 வயசு குழந்தை உங்களுக்கு ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லி கொடுக்கும். இஃப் யூ ஹாவ் த மெச்சூரிட்டி ஆஃப் டேக்கிங் ஹோம் ஆன் தட். அதுல ஒரே ஒரு கடைசியில சொல்லிடுறேன். இந்த நமது 20வது நாள்ல வைப்ரண்ட் அசோக்குமார்னு வந்தார் இல்லையா, புதுசா வந்தேன்னு சொல்லிட்டு, அவரு ஒரு பெரிய தத்துவங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் என்னன்னா, இருளே உன் ஆட்சி காலம் முடிந்து விட்டது. நம்மளும் அப்படி நினைப்போம். இருளே, எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருந்தாலும் தட் இஸ் கான், எல்லாம் விலகி போகும், இதுவும் கடந்து போகும், அப்படி போயிடுங்க. அடுத்தது, தன்னோடு தினமும் பேசுங்கள். உங்களோடையே நீங்க பேசி பாருங்க. வார்த்தைகள் விதைகளை போன்றது, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்கள் வந்துட்டு. வார்த்தைகளை யோசிச்சு பேசுங்க. மூளையின் அற்புத திறனை உணர்ந்து கொள்ளுங்க. உங்க மூளையில இன்னும் எவ்வளவோ ஏற்றலாம். இடம் இல்ல, ஸ்பேஸ் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. அதனால அது நன்மைகள் தன்மைகள் எவ்வளவு இருக்குன்னு. இருள்ங்கிறதுக்கு என்னங்கிறது அக்ரோனியம் இன்ட்ராஸ்பெக்ஷன். அண்ட் எனக்கு கண்ணு இப்ப சரியா, இந்த கண்ணாடியில கொஞ்சம் நீர் இதானால ரியலைசேஷன், அப்ளிப்மெண்ட், லைட், இதுக்கெல்லாம் இருளுக்கு அப்படி கணக்குப்படுத்துங்க. பொன்மொழிகள்ல இருள் என்பது ஒளி இல்லாத நிலை, தோல்வி என்பது, இருள்ங்கிறது ஒளி இல்லாத நிலை, அதை எல்லாரும் ஒத்துக்குவோம். ஆனா தோல்வி என்பது எங்கேயோ வந்ததுன்னு நினைக்காத, நீ முயலல, முயற்சி இல்லாத நிலை. ஆகவே நீ முயற்சி செய், பயிற்சி செய், வளர்ச்சி அடை, தொடர்ந்து பயிற்சி செய்யணும். இப்படி பல இதை சொல்லியிருக்காங்க. இது போன்ற நல்ல நம்ம வைகறை சங்கமத்தில் நமக்கு அனைவருக்கும் கிடைக்கிறது. கிடைக்கிறதை பகிர்ந்து கொள்வோங்கிறது மட்டும் இல்ல, எடுத்துக்கொள்வோம்னு சொல்லுவோம். நம்ம உரிமையோட இங்க வர்றவங்க யாரு கொடுக்கறதையும் நம்ம எடுத்துக்குவோம், நமக்குன்னு பகிர்வோம். நம்மள்கிட்ட இருக்கிற சின்னதையும் பகிர்வோம். இப்படி எடுப்பதும் பகிர்வதுமாக இருந்து இது காலாகாலத்துக்கும் எவ்வளவு காலம்னு சொல்லவே வேண்டியில்லை, நிலைத்து நிற்கும் நமது வைகறை சங்கமம். உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியையும் வாழ்த்துகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி வீரசேகரன் சார். மிக அருமையான ஒரு உரையை நிகழ்த்தி முடித்திருக்கிறீர்கள். வைகறை சங்கமத்தில் உங்கள் உரை ஒரு குறிப்பிடத்தக்க உரையாக இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தினீர்கள். மாதிரி அம்மா அவருடைய உபசரணை, அவருடைய விருந்தோம்பல், அவருடைய அணுகுமுறை, பேச்சு, இது பற்றியெல்லாம் நீங்கள் இங்கே சொல்லிவிட்டாலும் கூட அவர்களுடன் இருந்து பார்த்ததில் அவருடைய பண்புகள், குணநலன்கள் என்னவென்று எனக்கும் தெரியும் என்ற காரணத்தின் அடிப்படையில் மேட் ஃபார் ஈச் அதர் என்று சொல்வார்கள். இவர் அவருக்காக, அவர் இவருக்காக உருவாக்கப்பட்டவர் என்ற நிலைப்பாட்டில் உங்களுக்காக இந்த கடவுளால் படைக்கப்பட்டவர் மாதிரி அம்மா, மாதிரி அம்மாவுக்காக படைக்கப்பட்டவர் வீரசேகரன் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் இருவரும் ஒரு, இப்படி சொன்னால், ஒரு தெய்வ அனுகிரகம் பெற்ற தம்பதியர் என்றே நான் சொல்லுவேன். இது காலாகாலத்துக்கும் நீடிக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை இறைவனிடம் வைத்து மிக அருமையான ஒரு குழுவை நிகழ்த்திவிட்டு முடித்திருக்கிறீர்கள். அடுத்து பின்னூட்டத்திற்கான நேரம். இதுவரை யாரும் கையை உயர்த்தவில்லை. அவர் கொடுத்த
அவர் நிகழ்ச்சியுடன் கொடுத்த இந்த உரையை கொண்டு நீங்கள் அனைவரும் நிகழ்ச்சி அடைந்து கையை தூக்க மறந்து விட்டீர்களா, அல்ல கையை தூக்க முடியாத அளவிற்கு அவர் பேசிவிட்டாரா என்று நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். பரவாயில்லை, அடுத்தடுத்து 4 பேர் கையை உயர்த்தி இல்லை இல்லை நாங்கள் நிகழ்ச்சி நெகிழ்ந்து போயிருந்தோம், இப்போது அவர் உரையை கண்டு மகிழ்ந்து போய் கையை உயர்த்தி விட்டோம், இப்போது எங்கள் கருத்துக்களை இங்கே எடுத்து வைக்க முயற்சிக்கிறோம் என்று 4 பேர் கையை உயர்த்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் மில்டன் ஐயா முதல்ல பேசணும். மில்டன் ஐயா நீங்க கொடுங்க, உங்க ஃபீட்பேக் கொடுங்க. பேசலாமா? நன்றியா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய என்ன சொல்றது, உயிரிலும் கலந்த அப்படின்னு சொல்ற அளவுக்கு இனிமையான நண்பர்கள ஒருத்தர், என்றுமே மறக்க முடியாத ஒரு நண்பர் அப்படின்னு சொல்ல போனா, குடும்ப நண்பர் சொல்ல போனா. ஸோ அவர் வீரசாகர் ஐயா இன்னைக்கு பேசியிருக்காங்க. வழக்கம் போல அவருடைய சிறப்பு நான் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். இன்னைக்கு அவர் சொன்னது குரல் 247வது குரல். வழக்கமா அவர் என்கிட்ட சொல்றது என்னன்னா, நீ குரல் மட்டும் சொல்லக்கூடாதுப்பா, குரலுடைய எண்டு சொல்லணும்ப்பா அப்படின்னு வர. சோ அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு இப்படிதான் நானே சொல்லியிருந்தேன். அப்படி இல்லப்பா, இவ்வளவு இல்லாகி யாங்கு அப்படின்னு சொல்லி விளக்கமா சொல்லுவாரு. சோ அது இது வரைக்கும் யாருமே சொல்ல. தமிழ் புலவர்கள் எத்தனையோ பேரை பார்த்தாலும் ஐயா தான் அதை எனக்கு அதை அறிவுறுத்தினாரு. நன்றி. அதே போல அவர் உழவார பணி செஞ்சது மட்டும் இல்ல, தொடர்ந்து அவர் அவருடைய சமூகத்துக்காக அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த வேலைக்காக இப்போ அவருக்கு நிறைய தொடர்புகள், நிறைய அரசியல் பல தொடர்புகள், அதை நான் அவருடைய ஊருக்காக பயன்படுத்துறாரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அபார்ட் ஃப்ரம் உழவார பணி சமய பணி அல்லது ஸ்பிரிச்சுவல் பணியா இருக்கலாம், இது நாட்டு பணி, சமூக பணியாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறார் தொடர்ந்து. ஸோ அதுவும் வியக்கத்தக்க ஒரு விஷயம். அதே போல அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான, அவர்கிட்ட நான் அட்மையர் பண்றது எல்லாத்தை விட அவர் எழுதின அந்த புத்தகத்தினுடைய டிரான்ஸ்லேஷன், அது மறக்க முடியாத ஒரு புத்தகம். அதை ரொம்ப நன்றி. இந்த தளத்துல இன்னைக்கு பேசுனது எல்லாரையும் அவர் நினைவுபடுத்தி, பிருத்திவிராஜ் சார் ஆகட்டும், அதுக்கு முன்னால முதல்ல பேசின நம்முடைய அருணகிரி சாகர் ஆகட்டும், மற்ற எல்லாரையும் வைப்ரன்ஸ் சார் உட்பட அனைவரும் நினைவுபடுத்தி அதிலிருந்து தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அறிவுறுத்திய அந்த பாங்கு மறக்க முடியாது. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. தாங்கள் துணைவியாருக்கு எழுதிய அந்த கடிதம் என்ன சொல்றது, அதுவும் ஒரு இலக்கியம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க எழுதியிருக்கீங்க போல. உங்க இதயத்திலிருந்து நீங்க பேசுறீங்க. நன்றியா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி மில்டன் ராய் சார். உங்களுடைய பின்னூட்டத்தை தொடர்ந்து அடுத்ததாக நம்முடைய ரமேஷ் நாகராஜன் சார் அவருடைய பின்னூட்டத்தை வழங்குவார். நன்றி அனைவருக்கும். சார் எப்போ அடிக்குது, ஏதாவது ஒரு சிஸ்டத்தை மியூட் பண்ணிடுங்க. ஓகே, வேற யாராவது கொடுக்க சொல்லுங்க. அடுத்ததாக நாகவல்லி நவநீத கிருஷ்ணன். அனைவருக்கும் உற்சாகமான வைகறை வணக்கங்கள். வீராண்ணா எப்ப பேசினாலுமே தனித்துவமானதா இருக்கும். அது எப்படின்னா, அன்பு விழுமிய சோதரால் சோதரியால் அப்படின்னு சொல்லும் போதே அதோட தமிழின் ஐக்கியம் தெரியாம தான் நான் நிறைய நாள் கேட்பேன். அந்த விழுமியங்கள்ங்கிற வார்த்தைகள்லாம் நிறைய ஐயா யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் அந்த சிறப்புகளையே நான் இங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு கருத்துக்கள் ஐயா கிட்ட நிறைய இருக்கும். அதே மாதிரி ஹைலைட்டா என்ன சொல்லலாம்னா, ஒரு மாச கடைசியில பேசும்போது ஒவ்வொருத்தர் பேசுனதுல இருந்து நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் இவ்வளவு கருத்துக்கள் இருக்கு, இதெல்லாம் நீங்க எப்படிதான் நம்ம உள்வாங்கி இருந்தாலும் சில கருத்துக்களை மிஸ் பண்ணிருப்போம். அதை சேர்த்து அவங்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் நல்லது எடுத்துக்கோங்கன்னு நம்ம கிட்ட கொண்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நிறைய இருக்கும் அதுல. அதே மாதிரி
அவங்களுடைய அம்மாவுக்காக மனைவிக்காக அவர் எழுதின அந்த கடிதம் உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு மனதுல பட்ட ஒரு கருத்துக்கள இலக்கிய நயத்தோட அழகா எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய உண்மையான அன்பின் வெளிச்சம் அதுல வெளிப்பட்டது. பொங்கல் வாழ்த்தா இருக்கட்டும், எல்லாமே ஐயாவோடது அருமையான கருத்துக்கள். வைகறை வாழ்த்துக்களோடு அருமையாக இருந்தது. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஐயா. லட்சுமி நாராயணன் ஐயா நன்றி. அருமையாக இருந்தது. தேங்க்யூ அனைவருக்கும். நன்றி சகோதரி நாகவல்லி அவர்களே. உங்கள் மகிழ்ச்சியான பின்னூட்டத்தை தொடர்ந்து அடுத்ததாக தாமோதரன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கலாம். வைகறை சங்கமத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு இனிமையான நாள். ஏனென்றால் வைகறை சங்கமத்திற்கு அனைவரும் இந்த காலத்தில் வண்டிகளை எடுத்து கொண்டு வருவார்கள். ஆனால் நம்முடைய ஐயா அவர்கள் மாட்டு வண்டியில் வந்திருக்கின்றார் என்றால் மிகவும் பாராட்டக்கூடியது. அவர் மாட்டு வண்டியில் எப்பொழுது கிளம்பியிருப்பார், எப்பொழுது வந்து சேருவார் என்று நமக்கே தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் மாட்டு வண்டியில் வந்து சேர்ந்து நமக்கு அவருடைய சொற்பொழிவுகளை நமக்கு கொடுத்து மிக சிறிய முறையில் சிறந்த முறையில் நம்மை வழியழைத்து செல்லும் லட்சுமி நாராயணன் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார் என்றால் மிகவும் பாராட்டக்கூடியது. வைகறை சங்கமத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சாளர் அவர்களுடைய கருத்துக்களையும் கோர்வையாக தந்து நம்மை மகிழ்வூட்டியிருக்கின்றார்கள் என்றால் அவருடைய சிறப்பு அவரைத்தான் சாரும். வேறு யாருக்கும் அந்த சிறப்பு சென்றடையாது என்று என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வைகறையின் வாழ்த்துக்கள் பாடல்களில் சிறப்பு. பாடல்களின் உங்களுடைய இல்லத்தலைவியையும் சேர்த்து கொண்டு அந்த பாடலில் கருத்தை கூறியது மிக மிக வரவேற்கத்தக்கது. உங்களுடைய குடும்ப ஒற்றுமையும் நீங்கள் இன்று கூறியது மிகவும் வாழ்த்துக்குரியது. சிறப்பு. நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுடைய பேச்சு இன்று இனிமையாகவும் வரவேற்கத்தக்கவும், மாட்டு வண்டியில் வந்தாலும் மெதுவாக சென்றாலும் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பணியை முடித்து விட்டீர்கள் என்பது மிகவும் பாராட்டக்கூடியது. வணக்கம், வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. மிக்க நன்றி தாமோதரன் சார். அவர் மாட்டு வண்டியில் இப்போது புறப்படவில்லை, பள்ளி காலத்திலேயே மாட்டு வண்டியில் புறப்பட்டு விட்டார். இப்பொழுது அவர் ஓட்டுவதெல்லாம் காஸ்ட்லியான ஒரு கார் தான் வச்சிருக்காரு சார். அதுலதான் ஓட்டுறாரு. மூக்கணங்கயிறு பிடிச்சி ஓட்டல. அவர் கூட நான் கார்ல பயணம் பண்ணதுனால சொல்றேன். திருச்சி முக்கிய சாலைகளில் வளம் வந்ததில் மிக அருமையான மாட்டு வண்டியை தாண்டி அவர் கார் ஓட்டும் அளவுக்கு மிகவும் பிரமாதமாக வளர்ந்து விட்டார். அவரை இப்போது பாராட்டி இன்று மாட்டு வண்டியில் தான் வந்திருக்கின்றார். அதை நினைவுபடுத்தினார். அதாவது கடந்த காலத்திற்கு சென்றார். இந்த வகையில் சிறப்பாக அவர்களுடைய கருத்தை, அவருக்கு பின்னூட்டத்தை வழங்கிய தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து லோகநாதன் ஐயா தங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய வைகறை சினிமா காலை வணக்கம், அன்பான காலை வணக்கம். வீரா சார் கூட மாட்டு வண்டிக்கு பின்னால் ஒன்று நான் தான். அந்த கயிறை கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டது நான் தான். அன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சம்பாஷணையே, ரொம்ப அழகாக ஒரு நாடகம் மாதிரி சொன்னது ரொம்ப இன்பமாக இருக்குது. ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் எப்பவுமே இந்த பழைய நினைவுகள் கூறுவார். ரொம்ப மில்டன் சார் சொன்னாப்படி, தாமோதரன் ஐயா சொன்னாப்படி அந்த இன்றைய 26 நாட்களினுடைய சாராம்சத்தை கூறினார். அவர் ஒரு உயர்ந்த மனிதன். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே, இந்த நாள் வைகரையில் இன்பமாய் உள்ளதே நண்பனே. நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி ஐயாவுக்கு. கோடான் கோடி நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. இல்ல, எனக்கு ஒரு டவுட்டு.
இவரு வடார்காடு மாவட்டம் வேலூருக்கு அருகில் இருக்க பொனவட்டத்துல இருந்து எப்ப அன்றைய தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு போய் சேர்ந்தாருன்னு எனக்கு தெரியல. பாத யாத்திரையாவே போயிட்டாரா இல்ல வண்டி பின்னாலே ஓடிட்டு போயிட்டாரா லோகநாதன் சார்ன்றது தெரியல எனக்கு. பரவாயில்ல, எப்படியோ மன்னார்குடிக்கு வரையும் போயிட்டாரு. வடார்காடு மாவட்டம் வேலூர்ல இருந்து அன்றைய தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு போய் ரீச் ஆகிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதோட வீரா வேற போய் பார்த்திருக்காரு. கால சக்கரம் அவரை பின்னோக்கி அழைத்து சென்றிருக்கிறது. அவரோட போய் இணைந்து கைகுலுக்க வைத்திருக்கிறது. உங்கள் இருவரின் கற்பனையை நான் பாராட்டி மகிழ்கின்றேன். அடுத்து தொடர்ந்து ரமேஷ் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை வழங்கலாம். நன்றி லட்சுமணன் சார், மிக அருமையா ஒரு மாடரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. வீரசேரன் சார் ஸ்பீச் பார்க்கும்போது வைகை சங்கமத்தோடைய எப்படி ஆரம்பிச்சு நம்ம அந்த 1/7/2026 கூட்டுத்தொகையெல்லாம் இது வரைக்கும் நாம் யாருமே திங்கே பண்ணதில்லை. அதெல்லாம் திங்க் பண்ணி அப்போ எந்த அளவுக்கு இந்த அமைப்பில் ஒரு அபிமானம் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப அருமையாக இருந்தது. அது மாதிரி அவர் எழுதிய கவிதைகள் ஒரு 19 எழுதி 20 அந்த கவிதைகள் படிக்கும்போது அவருக்கு அப்படியே நாகத்தழுத்தழுது அப்படிங்கிறது எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனாக அட்டாச்சாக எழுதின ஒரு கவிதை படித்தது. அதே மாதிரி மாட்டு வண்டியோட சம்பாஷணை ரொம்ப அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ட்ராமாட்டிக் அந்த ஸ்கில்லாம் மிகப்பெரிய ஸ்கில் அவர்கிட்ட. அது மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு எல்லா பாயிண்ட்டையும் எழுதி வச்சு ஒரு மனுஷன் எல்லாத்தையும் நோட் பண்ணி டெய்லி நடந்ததெல்லாம் ரொம்ப பெரிய அதுக்கெல்லாம் மிகப்பெரிய மனசு வேணும், ரொம்ப பெரிய கடவுள் அருள் வேணும். ரொம்ப அருமையான செஷன் சார், இன்னைக்கு சூப்பர், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ரமேஷ் சார். அருமையாக 5 நபர்கள் பின்னூட்டத்தை வழங்கியிருக்கின்றார்கள். வீரா சார் நேற்று போஸ்டர்லாம் போட்டுட்டோம், ஆனாலும் பார்த்தீங்கன்னா நைஸாக ஜகா வாங்கினார். நான் இன்று பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நான் வருத்தப்பட மாட்டேன். அவர் ரொம்ப பெருந்தன்மையா சொன்னார், நான் இன்னைக்கு பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, நீங்க வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம் அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது சார், போஸ்டர்லாம் போட்டாச்சு, நாளைக்கு நீங்க தான் பண்ண போறீங்கன்றது உறுதியாயிடுச்சு. இப்ப ஜகா வாங்குற வேலையெல்லாம் வேணாம், நீங்க தான் பண்ணணும், நிகழ்ச்சியை நீங்க தான் பண்ணி முடிக்கணும். இல்லையே நான் எதுவுமே ப்ரிப்பரேஷனே பண்ணலையே. ஊர்ல இருந்து பேர பசங்க வந்திருக்காங்க, பேர பசங்க இழுத்து போத்தி கொண்டு தூங்கி கொண்டிருப்பார்கள் ஏசியை போட்டுக்கொண்டு. நீங்கள் அதையெல்லாம் சொல்லி கிள்ளி தப்பிக்கிற வேலையெல்லாம் வேணாம். நீங்க நிகழ்ச்சியை திட்டமிட்டவாறு இன்று நீங்கள் தான் செய்ய வேண்டும். உங்கள் கருத்துரைக்காக வைகரை சங்கமம் காத்திருக்கிறது என்று நான் சொல்லி அவரை இங்கு அழைத்து வந்தேன். அந்த வகையில் வந்தார், சிறப்பாக நிகழ்ச்சியை வழங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். கண்கலங்க வைத்து விட்டார். ஏன்னா நான் மாதிரி அம்மாவின் விருந்தோம்பலில் திளைத்தவன். அதனால் எனக்கு அவருடைய உபசரணை, அவருடைய பேச்சு, அணுகுமுறை எல்லாமே எனக்கு தெரியும். அன்று கூட அந்த அம்மையாரிடம் சொல்லிவிட்டு வந்தேன், விருந்தோம்பல் சிறப்பாக இருந்தது, உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்ற அளவிற்கு மிக நின்றும் நினைவில் கொள்ளத்தக்க அளவில் உங்களுடைய முதல் சந்திப்பு அமைந்து விட்டது என்று நான் சொல்லி பாராட்டிவிட்டு வந்தேன் அந்த அம்மையாரை. உடன் நின்ற வீரசேரன் சாரிடம் நான் பணிந்து எனது நன்றியை தெரிவித்துக் வந்தேன். அதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். முற்றிலும் மேட் ஃபார் ஈச் அதர் என்ற விஷயத்திற்கு மிகவும் மிகவும் பொருத்தமான ஒரு தம்பதியராக இறைவன் அவர்களை பணித்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அதை நான் நேரடியாக சந்தித்தவன் என்ற முறையில் இந்த தளத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, அந்த அம்மையார் இப்பொழுது அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான இந்த தம்பதியரை இறைவன் அருளால் இன்னும் நீடித்து நிலைத்து நல்லொரு வாழ்க்கையை கடைசி வரை வாழ வைக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்துக் கொண்டு அடுத்து ஐயா அவர்களுடைய ஏற்புரைக்கு சொல்வோம். அன்பு நிறை அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகள் கூடி. ஐயா அவர்கள் அறிமுக உரையும் மாதிரி இருந்தது. அங்க என்ன காப்பாத்தினாரு, இங்க என்ன மாட்டி விட்டாருன்னு கூட சொல்லலாம். ஆனா அவருக்கு நான் ஒரு பெரிய தண்டனை, இப்ப தண்டனை இல்லை, ஒரு பெரிய இதை கொடுக்க போறேன். அவரு ஐயா தாமோதரன் ஐயா, லோகநாதன் ஐயா, இவங்க 3-4 பேர்லையும் யாராவது என் காரை எடுத்துக்கிட்டு எனக்கு ரெட்டை மாட்டு வண்டி 2 மாடு சேர்ந்த வண்டியை கொடுக்கணும்.
இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றின்னு சொல்றதுன்னா இந்த பின்னூட்டமிட்ட ஐவருக்கு மட்டும் இல்ல, இங்கு இன்று வந்தவர்களுக்கு மட்டும் அல்ல, நம்மோடு பல காரணங்களால இன்னைக்கு வராம இருக்கலாம், நாளைக்கு வராம இருக்கலாம், அடுத்த நாள் இங்கு இணைந்திருக்கின்ற, இணைய போகின்ற இன்னும் ஒரு 1000 பேர் இணைய போகலாம். அவங்களுக்கும் சேர்த்தே இப்ப நன்றி, வாருங்கள் வாருங்கள் விரைவாக வாருங்கள்னு அது மாதிரி நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. உங்கள் எல்லோருக்கும், உங்கள் அன்புக்கும், எல்லோருடைய அன்புக்கும் நன்றி நன்றி பேருங்க. நன்றி. தனது நிகழ்ச்சியான இந்த தருணத்தில் நன்றி உரையை கூட மிக சிறப்பாக சுருக்கமாக முடித்து விட்டார். நான் காஸ்ட்லியான காரில் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் விட எனக்கு அந்த இரட்டை மாட்டு வண்டி அதுவே எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியானது, பிடித்தமானது என்று சொல்லி அதை யாராவது எனக்கு கொடுத்தால் இதை எடுத்துக்கொண்டு அதை கொடுத்தால் மிகவும் மகிழ்வேன் என்று சொன்னார். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மாடுகளையும் வண்டிகளையும் பார்ப்பதை அரிதாகி கொண்டிருக்கிறது சாலைகளில். உங்களை பற்றி தெரியும், நீங்க அடிஷனலா தான் தருவீங்க, எடுத்துக்கிட்டு தர மாட்டீங்க. நீங்க அங்க இருந்து கார் எடுத்துட்டு இங்க வந்துருங்க, மாட்டு வண்டியில போயிடலாம். மாட்டு வண்டியில கிளம்பி ஊருக்கு போயிடலான்னு சொல்றாரு திருச்சிக்கு. மிக அருமையான தனது பின்னோட்டத்தை நன்றி ஏற்புரையை வழங்கிவிட்ட ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நாம் நிறைவு செய்வோம். நாளை நல்லதொரு ஆளுமையுடன் மீண்டும் இங்கு சந்திப்போம் அதிகாலை பொழுதில் வைகறை சங்கமத்தில். அதுவரை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.